பிளாக்குன்னு சொல்கிறாங்க, அது உள்ள எல்லாருக்கூடயும் தங்க வச்சாங்க. அங்கே போனால் ஒரு லேடிஸ் ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்கு போலீஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு வேலைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ணி பேசும்போது அதுக்குள்ளே ஆப்போசிட்லேயே ஆள் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. என்னான்னு கேட்டால், இந்த மாதிரி ஸ்டேஷனில் விசாரிக்கணும், நீங்கள் வாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணோம், எங்கள் ஸ்டேஷனில் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு. எந்த தப்புமே செய்ய ஸ்டேஷனுக்கு வர அளவுக்கு எனக்கு என்ன சார் வேலை இருக்குது, நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வரதுக்கு அதனா சார் கல்யாணம் வீடா நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வரதுக்கு. கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்டையும் கேட்டேன். 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். சாப்பாட்டில் வண்டு இருந்துச்சு, சாப்பாடு கீழே கொட்டிட்டேன். அதுக்கு என்ன ஒரே ரூமில் தனியாக என்னை மட்டும் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க 1 வாரம். மூச்சு அடைக்கிற மாதிரியோ ஒண்டியாக ஒரு ரூம் உள்ள ஒரு பாத்ரூம் ஸ்மெல்லில் சாப்பாடு இறங்காது. பொய்யான வழக்கு போட்டு என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட வச்சுட்டு என் பிள்ளைங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம். செய்யாத தப்புக்கு இவ்வளோ தண்டனை அனுபவிக்கணுமா? எங்கள் அம்மா தான் எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சாப்பாடையே ஒரு எஸ்ஐ போலீஸ்காரை எடுத்து சாப்பிட்டான். அதாவது வந்து பணக்காரங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, இல்லாதப்பட்டவங்களுக்கு இந்த சாப்பாடு தான். நானெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் காலெல்லாம் உயிர்ந்தோம். நான் தப்பு செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்ட்டு கூட நான் காலெல்லாம் உயிர்ந்தேன். அந்த பக்கம் இருந்து என் புள்ள, இந்த பக்கம் வந்து நான் அழுது தானே, இந்த கண்ணீர் தானே எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இடம்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த இடம்லாம் நினைக்கலண்ணா, போலீஸ் தானே. தெரிஞ்சு கண்ணுக்கு எதிர்வே கெஞ்சா ஓட்டுறாங்க, மாத்திரை ஓட்டுறாங்க, சரக்கு ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டுறாங்க. தெரிஞ்சு கண்ணுக்கு எதிர்வே மாமூல் வாங்கி விட்டு போறாங்க. எந்த தப்புமே செய்யாத பொய்யான வழக்கு போட்டு ஒரு லைஃபே கெடுத்துட்டாங்கண்ணா. வாரம் போலீஸ் அப்பப்போ வீட்டுக்கு வந்து ஒரே தொல்லை பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. போலீஸை எதிர்த்து பேசுறது தப்புன்னு நான் நினைக்கிறதா, இல்லை அவன் பண்றது தப்புன்னு நினைக்கிறதா, இல்லாதப்பட்டவன்றதுனால இந்த மாதிரி போட்டாங்களான்னு நினைக்கிறதான்னு கூட தெரியல. சிறையறை போகையிலே நான் சிந்திய கண்ணீர் கடல் நீரா போனதடா. அக்கா உங்க பேர் என்ன, உங்க வயசு என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து ஜெயந்தி. எனக்கு 25 வயசு ஆகுதுண்ணா. நான் பெட்ரோல் பங்க்கில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துருந்தேன். இப்போ ஈவெண்ட்டு போகிறேன், வெல்கம் கேர்ள்ஸ் வேலை செய்கிறேன். ஓகே, உங்களுக்கு நீங்கள் ஜெயில் போயிட்டு வந்ததா ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டோம். அது எப்படி நடந்துச்சு, அது என்ன ஆச்சு? அது வந்து வீட்டில் ஒரு சின்ன பையனை பாவம் பார்த்து வளர்த்தேன். அந்த பாவம் எனக்கு சேர்ந்துச்சு. அது எப்படி தெளிவாக சொல்ல முடியுமா? அவன் வந்து அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவனை வந்து எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தப்போ வந்து அவன் வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான். எனக்கு 2 பசங்க இருக்குது, பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் கொஞ்சம் போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு, அதனால் எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டோம். அவன் வந்து ஏதோ செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்கான் போல். ஏதோ ஒரு ஊரில் எங்கள் வீட்டில் தங்கும் போது இல்லை, எங்கள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அவன் எங்கள் வீட்டை விட்டு போய். அதுக்கப்புறம் அவன் பண்ணியிருக்கான் போல். அவன் எங்கே இருக்கானே எங்களுக்கு தெரியாததான் நாங்கள் வந்து இருந்தோம். திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்கு போலீஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு வேலைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் பெட்ரோல் பங்க் வேலை பார்க்கும்போது எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் பண்ணி பேசும்போது அதுக்குள்ளே ஆப்போசிட்லேயே ஆள் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. என்னான்னு கேட்டால், இந்த மாதிரி ஸ்டேஷனில் விசாரிக்கணும், நீங்கள் வாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணோம், எங்கள் ஸ்டேஷனில் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டோன்னே நீ வா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வீட்டுக்கு போனேன். எங்கள் வீடு எல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சாங்க. அவன் பண்ண தப்புக்கு அவன் எங்கே இருக்கானே எங்களுக்கு தெரியாது, எங்களை ஏன் சார் வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு நீனா கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னாங்க. எந்த தப்புமே செய்ய ஸ்டேஷனுக்கு வர அளவுக்கு எனக்கு என்ன சார் வேலை இருக்குது, நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வரதுக்கு அதனா சார் கல்யாணம் வீடா நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வரதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். போலீஸே நீனா மரியாதை குறைவாக எதிர்த்து பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு தப்பு நான் பண்ணல, அப்போ நான் எதுக்கு தான் சார் பேசியான். கேட்டதுக்கு எங்கள் ஃபோனு காசு இதெல்லாம் வீட்டிலேருந்து புடின்னு போயிட்டாங்க. இப்போ நீ ஸ்டேஷனுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போன ஸ்டேஷன் போனேன். இன்ஸ்பெக்டர் கேட்டார், லேடி போலீஸ் வந்தாங்களா இல்லை ஜென்ஸ் போலீஸ்? ஜென்ஸ் போலீஸ் தானா. லேடிஸ் யாரும் வரல? லேடிஸ் ஒருத்தர் கூட வரல, ஜென்ஸ் போலீஸ் தான். ஓகே. ஏன் இன்ஸ்பெக்டர் கேட்டார், என்னம்மான்னு கேட்டார். சார், இந்த மாதிரி அவன் பண்ண தப்புக்கு அவன் எங்கள் வீட்டில் கூட இல்லை, இந்த மாதிரி வந்து என்னை கூட்டின்னு வந்து என் வீட்டிலேருந்து காசு ஃபோன்லாம் புடின்னு வந்துட்டாங்க. நீனா எதிர்த்து பேசுறியாமே போலீஸை, மரியாதை கொடுங்க. பின்ன என்ன சார் தப்பு பண்ணலாம், எதிர்த்து பேசணும், எதுவும் சட்டம் தானே சார், எதிர்த்து பேசலாம் சார் தப்பு. நான் தப்பு செஞ்சுதான் நான் தலை வலிங்க மன்னிப்பு கேட்டு போயிருப்பேன், நான் தப்பே செய்யலையே சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசாத, வெளியே போ நாயே அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுனாங்க. எனக்கு அப்படியே கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, எங்களுக்குன்னு யாரும் சப்போர்ட் இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா குப்பை பொறி தான் சோறு போடுறாங்க.
எனக்கு எங்கள் வீட்டுக்காரும் கிடையாது. விட்டு போய் 7 வருஷம் ஆகுது. எங்கள் செகண்ட் பாப்பா 2 மாதம் வயிற்றுல இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் விட்டு போனார். இதுவரையும் நான் தனியாக தான் இருந்து நான் வேலை பார்த்து தான் எங்கள் பசங்க நான் படிக்க வைக்கிறேன். எங்கள் அம்மா கூட இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். இருந்துட்டு வெளியே வந்ததுலேருந்து ஒரு 2 மாதம் எங்கள் அம்மா கூட குப்பைமேட்டுக்கு தான் போய் குப்பை பொறியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மாதமாக தான் ஈவெண்ட் வருது. அது போய் அதே வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் வருது. சரிங்கக்கா. இப்போ எந்த கேஸ் போட்டு உங்களை பிடிச்சாங்க? கஞ்சா கேஸ் போட்டாங்க. ஓகே. நான் தப்பே செய்யலை. என்கிட்ட நான் அப்பயும் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்டையும் கேட்டேன். ஏன் என்கிட்ட இருந்து ஃபோனு காசு மட்டும் தான் எடுத்தாங்க. இதெல்லாம் என் பொருளே இல்லை. ஸ்டேஷனில் வச்சு பொய்யான வழக்கு போடுறாங்க. ஏன்னு ஃபோனு காசு மட்டும் உந்து சொல்கிறியே, அப்புறம் இது மட்டும் உந்துன்னு ஒத்துக்க மாட்டேறாங்க. ஏன் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. எங்கள் வீட்டை கூட வந்து கேட்டு பாருங்க. நான் பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கேருந்தே என்னை கூட்டின்னு வந்தாங்கய்யா அப்படின்னு சொல்கிறேன். 15 நாளில் பெயில் கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனால் அந்த 15 நாளில் எனக்கு பெயிலே தரல. என் 2 பிள்ளைங்களை விட்டு போய் அனாதை மாதிரி தான் நான் இருந்தேன். என் பையனுக்கு ஜுரமே வந்துச்சு. நான் இல்லாத 35 நாள் அந்த ஜெயிலில் தான் கஷ்டப்பட்டிருந்தோம். அங்கே உள்ள சாப்பாடும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஃபஸ்ட்டு நான் போன அன்றைக்கி சாப்பாட்டில் வண்டு இருந்துச்சு. சாப்பாடு கீழே கொட்டிட்டேன். அதுக்கு என்ன ஒரே ரூமில் தனியாக என்னை மட்டும் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க 1 வாரம். சாப்பாடு கீழே கொட்டினதுக்கு நான் அவ்வளோ இதுவா சாப்பாடு கீழே கொட்டுறேன். வண்டு இருந்துச்சுன்னு ரேஷன் அரிசி சாப்பாடு வண்டு இருந்துச்சுன்னா சாப்பாடு கீழே கொட்டிட்டேன். நான் அவ்வளோ பேர் இதுவா சாப்பாடு கீழே கொட்டுறேன்ட்டு 1 வாரம் நான் அந்த ரூமை திறந்தே விடல. உள்ளே பாத்ரூம் ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஏந்து உக்காந்தா கூட தலை இடிக்கும். 10 ஏதாவது ஏந்து நிற்க கூட முடியாது. அந்த ஒரு ரூமுள்ள ஏதோ 1 வாரம் நான் இருந்தேன். சரி சரி. அந்த 1 வாரம் எங்கள் வீட்டில் இருந்து பார்க்க வந்தவங்க கூட என்னை பார்க்கவே விடலை. அதுக்கப்புறம் சூப்பரண்டர் ஒருத்தர் ரவுண்ட்ஸில் வந்தார். அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி போட்டுச்சுன்னா, ஐயா நான் இந்த மாதிரி சாப்பாடு வண்டு வச்சுன்னு கீழே கொட்டிட்டேன் ஐயா, என்ன இந்த மாதிரி பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் திறந்து விட்டு எல்லாரும் கூடயும் விட்டாங்க. அந்த பிளாக்குன்னு சொல்கிறாங்க, அது உள்ள எல்லாரு கூடயும் தங்க வச்சாங்க. அங்கே போனால் லேடிஸும் ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே படுக்கிறதுக்கே ஒரு மாதிரி தப்பாலாம் பண்ணின்னு இருக்குதுங்க. அப்போதான் நான் நினச்சேன், செய்யாத தப்புக்கு இவ்வளோ தண்டனை அனுபவிக்கணுமா? பொய்யான வழக்கு போட்டு என்னை இந்த மாதிரி கஷ்டப்பட வச்சுட்டு என் பிள்ளைங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம். என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எங்கள் பையனை அட்மிட் பண்ணி வச்சுருந்தேன். அவனையும் பார்த்துக்கின்னு என்னையும் பார்த்துக்கின்னு எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான் நான் பார்த்தாங்களே. ஓகே. ஜெயிலுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிங்க? சாப்பாடு சரி இருக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது. ஏஞ்சி அங்கே வளர்ந்துருக்கிற புல் செடி இதெல்லாம் பிடுங்க விடுவாங்க. இந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் தொடப்பம் வச்சு பெருகணும். அதெல்லாம் கூட ஒரு கஷ்டமாகவே தெரியலண்ணா. எங்கள் வீட்டில் செய்கிற வேலை மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு தான் போயிருந்தோம். இந்த லேடிஸ் தப்பு பண்ணுறது, இந்த பக்கத்தில் தூங்க விடாத வந்து பக்கத்தில் பத்துக்கிறது, இது பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, அதெல்லாம் கஷ்டமாக தானே இருந்துச்சு. உங்களை தொந்தரவு பண்ணாங்களா வந்து அந்த மாதிரி பண்ண சொல்லி? என்னெல்லாம் இல்லை, இந்த நிறைய இந்த யாருமே வந்து பார்க்காத, பேரண்ட்ஸ் வர முடியாத அப்படிலாம் இருக்கிற பசங்க தான். ஆனால் அதை நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கே அது அருவருப்பாக இருக்குது. ஒரு மாதிரி அசிங்கமாலாம் பண்ணின்னு இருக்குதுங்க. ஓகே. நீங்கள் தனியாக 1 வாரம் இருந்தீங்க, அதுவே நல்லா இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணி? அந்த ஒரு ரூமில் இருந்ததே வந்து என்ன சொல்கிறது, நிம்மதியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, ஒரு கதவு திறந்து விடல, ஒரு மூச்சு அடைக்கிற மாதிரியோ ஒண்டியாக ஒரு ரூம் இல்லை, ஒரு பாத்ரூம் ஸ்மெல்லில் சாப்பாடு இறங்காது. சாப்பாடு அப்படியே சாடதை வச்சுருந்தாலும் மறுபடியும் அந்த லாக்கப் திறந்து கை நீட்டி இந்த கையில் 4 அடி இந்த கையில் 4 அடி அடிச்சுட்டு தான் மறுபடியும் போட்டுவிடுவோம். அதனாலே சும்மா 2 வாய் சாப்பிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி போதும் அதை வச்சு சாப்பிட்டுருந்தா 35 நாள் நாள் ஓட்டணும். ஓகே. நல்லவங்க அதாவது வந்து பணக்காரங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, இல்லாதப்பட்டவங்களுக்கு இந்த சாப்பாடு தான். காசு போட்டு விட்டா அந்த பிசிபியில் காசுன்னு போடுறாங்க. இருக்கப்பட்டவங்க நல்ல சாப்பாடு, இல்லாதப்பட்டவங்க இந்த சாப்பாடு தானே. 35 நாளில் அப்புறம் எப்படி பெயில் கிடச்சிதா? எப்படி அவங்களே விட்டுட்டாங்களா? பெயில் தானே போட்டு எடுத்தாங்க. எங்கள் அம்மா 15,000 ரூபாய் செலவு பண்ணி பெயில் போட்டு தான் எடுத்தாங்க. ஓகே. அதே பெயில் வந்துச்சு எனக்கு. உள்ளே வந்தால் என்னை பெயில் விடலை. விடாம தான் எனக்கு இந்த ஆர்மி நம்பர் தப்பு அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போட அந்த ஆர்டர் காப்பியே ஜெயிலு உள்ள அனுப்பலை. அதுக்கப்புறம் வக்கீலும் எங்கள் அம்மாவும் சண்டை போட்டு, வக்கீலுக்கும் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான்
ஜட்ஜி சூப்பரண்ட் அம்மாண்டே ஜெயிலர் அம்மாண்டே சொல்லி அம்மா எனக்கு இதுமாரி ஆர்டர் வந்துச்சு என்னை விட மாட்டுறாங்க, நீங்கள் கொஞ்சம் என்னான்னு பாருங்கம்மா, எனக்கு இதுமாரி ஆர்டர் வந்து 2 நாள் ஆகுதுன்னு சொன்னோன்னே அவங்க எந்த கோர்ட்டில் பெயில் போட்டாங்களோ அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜி கால் பண்ணி கேட்டு ஆர்மி நம்பர்லாம் கரெக்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜட்ஜி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் என்னை வெளியே அனுப்பிச்சாங்க. கொடிலாம் இறக்குனதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 மணிக்கு தான் என்ன அனுப்பிச்சாங்களே. கடைசியாக நீங்கள் வந்து உங்கள் மேலே தப்பு இல்லை சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்களா? அப்படி சொன்னாங்களா இல்லாட்டி எப்படி? அதெல்லாம் எதுவுமே விடலைண்ணா. இதுக்கப்புறம் அது ஏதோ சம்மன் சொல்கிறாங்க, அது வருமா, வந்தால் கோர்ட்டுக்கு போகணுமா, போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ்லாம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து 7ஆம் மாதம் 24ஆம் தேதி போனேன். 8ஆம் மாதம் 27ஆம் தேதி தான் நான் திருப்பி வெளியிலேயே வந்தேன். அது இன்னும் அந்த இது பேப்பர் எதுவுமே வரல. எனக்கு இப்போ வரையும் பயமாக தான் இருக்குது. பொய்யான வழக்கு போட்டாங்கன்னு ஒரு வெளியே போகிறதுக்கோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ கூட பயமாக தானே இருக்குது. திரும்பவும் பிடிச்சி அது மாதிரி பொய்யான வழக்கு போடுவாங்களா அப்படின்னு. இப்போ இன்னும் அந்த கேஸ் உங்கள் மேலே தான் இருக்கா? ஆமாண்ணா. நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்கள் அக்கம் பக்கத்துலலாம் எப்படி உங்களை பார்த்தாங்க? நீங்கள் என்ன மாதிரி? யாருமே என்கிட்ட பேசலண்ணா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட பேசலை, எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணா. அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூடலாம் நீ ஏன் சேர்ற பேசுகிற? என் பசங்க ஸ்கூலுக்கு கூட நான் போகிறது இல்லை, வாசல்லே விட்டுட்டு வந்துடுவேன். பசங்களை யாருன்னா கேவலமாக நினைக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. என் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு எங்கள் அம்மா சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ தான் நானும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், அம்மா எங்கே இருக்குன்னு கேட்கும் தான் எங்கள் அம்மா ஜெயிலில் இருக்குன்னு சொல்லி 10 நாள் கழிச்சு கூட்டின்னு வந்து எனக்கு காமிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இருந்து என் பிள்ளை இந்த பக்கம் வந்து நான் அழுது தானே, இந்த கண்ணீர் தானே எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இடம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த இடம்லாம் நினைக்கலண்ணா, போலீஸ் தானே. இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது வந்து பணம் கொடுத்தா நல்லவங்க, யாரோ செய்கிற தப்புக்கெல்லாம் தெரிஞ்சு கண்ணுக்கு எதிர்க்கவே கெஞ்சா ஓட்டுறாங்க, மாத்திரை ஓட்டுறாங்க, சரக்கு ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டுறாங்க. தெரிஞ்சு கண்ணுக்கு எதிர்வே மாமூல் வாங்கி விட்டு போகிறாங்க. எந்த தப்புமே செய்யாத பொய்யான வழக்கு போட்டு ஒரு லைஃபே கெடுத்துட்டாங்கண்ணா. வெளியே போகிறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எதுவும் 2வது கல்யாணம் அந்த மாதிரி எதுவும் யோசிக்க? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. செகண்ட் மேரேஜ் ஒன்று இன்ட்ரெஸ்டே இல்லை. என் வயிற்றுலேருந்து குழந்தைய பெற்று இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் பையனுக்கு 7 வயசு ஆகும், இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க வச்சுருக்கேன். என் பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இவ்வளோ காலம் வாழ்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுக்கு நான் செகண்ட் மேரேஜ்? ஏன் சந்தோஷம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணால் அப்புறம் என் பிள்ளைங்க லைஃப் என்னன்னா வருது? புரியுது. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்க நீங்கள் படிக்கும்போது? எல்லாருக்குமே படிக்கும்போது ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி ஆகணும் நினச்சேன். நான் படிப்பு ஏறல, நான் பசங்க கூட சேர்ந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நின்ட்டேன். எனக்கு என்னவா ஆகணும்லாம் ஆசை இல்லை, காலேஜ் போகணும். எங்கள் அம்மா என்னை 10th மட்டும் பாஸ் பண்ணுமா, பாஸோ ஃபைலோ 10th வரைக்கும் போ, பைக் வாங்கி தரேன் அப்படிலாம் சொன்னாங்க. நான் தான் போகல, 9thலேயே நின்ட்டேன். நான் இங்கிலீஷ் படிக்க வரலன்ட்டு நின்ட்டேன். இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிங்களா நீங்கள்? தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. நீங்கள் அங்கேருந்து ஏன் இங்கே காலி பண்ணி வந்தீங்க? வாரம் போலீஸ் அப்பப்போ வீட்டுக்கு வந்து ஒரே தொல்லை பண்ணுறாங்க, நிம்மதியாகவே இருக்க விடுறதில்ல. அது இல்லாமல் அந்த தெருவில் வரவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போகுது, நீங்கள் தான் இருக்கிறியா, அந்த வேலைக்கு தான் போறியா, என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு வந்து பார்த்துனே இருக்காங்க. சரி, அதனால நாங்கள் போன வாரம் கூட ரீசனாக எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணார். கால் பண்ணி நீங்கள் ஒழுங்கு மாதிரி தான் எங்கேருந்து வீடு காலி பண்ணுறீங்களா, இல்லை திரும்பி தூக்கி அந்த பெரிய தண்டனைன்னு போடுவாங்க அப்படின்னு போடட்டுமா அப்படின்னு மிரட்டினாங்க. மிஸ்ஸால் இருந்தால் கூட அந்த 6 மாதத்தில் வந்துடலாமா, கமிஷனல் போட்டால் 2 வருஷம் வர முடியாதாமே, அந்த மாதிரி போட்டுருவேன். நீங்கள் இங்கேருந்து வீடு காலி பண்ண போகிறீங்களா, இல்லையா, காலி பண்ணி போங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு எங்கே போகிறீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, குப்பமேட்டில் தான் வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா. எங்களுக்கு இங்கே விட்டால் எங்கள் அம்மாவுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. எனக்கும் எங்கள் அம்மா கூட போவேன், எனக்கு வேலை இல்லைன்னா எங்கள் அம்மா கூட குப்பமேட்டுக்கு தான் போவேன். எனக்கு ஒரு தம்பி, அவனும் வேலைக்கெலாம் போகல, அவன் சும்மா வீட்டில் தான் இருப்பான். 2 பசங்களை காப்பாற்றி எங்களுக்கு வெளியே இடத்துக்குலாம் போனால் எங்கள் வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்லி ரெடின்ஸுக்கு போயிட்டோம் சார் வீடு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து 1 வாரம் தான் ஆகுது வீடு காலி பண்ணி. வேறு ஏதாவது பணம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்களா உங்ககிட்ட? ஆமாம், நான் இங்கேருந்து அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சாப்பாடையே ஒரு எஸ்ஐ போலீஸ்காரை எடுத்து சாப்பிட்டான், நான் சாப்பிடாம சாப்பாடு வச்சுருந்தேன்ட்டு. அப்புறம் இங்கேருந்து எனக்கு கூட்டின்னு போய் விடும் போது எங்கள் அம்மா காசு கேட்டாங்க, 1500 ரூபா கொடுங்க, வண்டிக்கு டீசல் போடணும், எத்தனை போய் விடணும்ன்ட்டு. என் பொண்ணே நீங்கள் பொய்யான வழக்கு போட்டு நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் எது காசு தானு சொல்லிட்டு எங்கே போயிட்டாங்க. என் குழந்தை நானெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கால்லெல்லாம் உயிர்ந்தோண்ணா, நான் தப்பு செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்ட்டு கூட நான் கால்லெல்லாம் உயிர்ந்தேண்ணா. எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா?
அந்த பையன் எங்கே இருக்கானே தெரியாதுண்ணா. அவன் பண்ணதுக்கு அவன் எப்பயோ போயிட்டான் எங்கள் வீட்டை விட்டு. அவன் எங்கள் வீட்டில் இருக்கான்னு எங்கள் அக்கம் பக்கம் கூட கேளுங்கன்னு கூட சொல்லிட்டோம். அது கூட எதுவுமே கேட்காம எங்கள் மேலே தான் இது பண்ணி ஏதோ போலீஸை எதிர்த்து பேசுறது தப்புன்னு நான் நினைக்கிறதா, இல்லை அவன் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறதா, இல்லாதப்பட்டவன்றதுனால இது மாதிரி போட்டாங்களான்னு நினைக்கிறதான்னு கூட தெரில. எங்களுக்குன்னு கேட்பாருமே பாரு யாரும் இல்லை, நாங்கள் குப்பை பொறுக்கிறோம், யார் பண்ண தப்புக்கோ அவங்க கிட்ட பணம் வாங்கினா அவங்க கேஸ் காட்டணும்னு சொல்லிட்டு எங்களை போட்டாங்களான்னு கூட தெரியலண்ணா. அப்படின்னு தானே எல்லாம் சொல்கிறாங்க. ஜெயிலுள்ள போகணும் பணம் கொடுத்துட்ருப்பாங்க ஓட்டினவங்க, அவங்கள பிடிச்சதுக்கு வேறு யாருன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லியிருப்பாங்க, அதனால உங்களை வந்து இது பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் போலீஸ் தெரிஞ்சு அந்த மாதிரி மாத்திரை கஞ்சாலாம் ஓட்டிட்டு தான் இருக்காங்களா? தெரிஞ்சே ஓட்டுறாங்க. அவங்க கண்ணுக்கு எதிரவே கொடுக்குறாங்க, மாமூல் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கமாக வந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாவே போதை ஏரியா தானா. ஏரியாவில் எதுவுமே போதை இல்லாத எல்லாமே போதை ஏரியா தான். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி உதவி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சரியா எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ண முடியல. எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்ண்ணா. என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா போதும். தமிழ் எழுத படிக்க தெரியும், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தா போதும். என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் போதும்ண்ணா. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எதனா படிப்பு செலவு ஹெல்ப் பண்ணால் போதும்ண்ணா. அக்கா, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும்? போலீஸ் வந்து சரியான தகவலா அப்படின்னு சொல்லி விசாரித்து பண்ண சொல்லுங்கள். எது பண்ணுறதா இருந்தாலும் தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். தப்பு செய்யாதவங்க விசாரித்து பார்க்க சொல்லுங்கள். இவங்க அந்த தப்பு பண்ணியிருப்பாங்களா அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க சொல்லுங்கள். அதுக்கோசம் இந்த வீடியோ மூலியமாக நாங்கள் கேட்டுக்கோம். எந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இவ்வளோ சீக்கிரம் பாழ் பண்ண வேணாம் சொல்லுங்கண்ணா, வீணாக்கிட வேணாம். ஜெயிலுன்றது வந்து ஒரு நரக வேதனை, அதை மெரிச்சிட்டா எல்லாருடைய வாழ்க்கையும் லைஃப்பும் போயிடுது. அது போகாத அளவுக்கு போலீஸை கரெக்டாக நடவடிக்கை எடுத்து கரெக்டான ஒரு இதில் அந்த அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். யார் தப்பு செய்கிறாங்களோ அதை கரெக்டாக பார்த்து பண்ண சொல்லுங்கள். மீடியா கிட்ட அது மட்டும் நாங்கள் கேட்டுக்கோம். ஓகே, நன்றிக்கா.